அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை துல்கஅதா பிறை 18 ஹிஜ்ரி 1446, 16 மே 2025. தலைப்பு: அல்லாஹ் அடியார்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறான். தலைப்பு: அல்லாஹ் தனது அடியார்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறான். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. பூமி மற்றும் வானம் நிரம்பி இருக்கும் அளவிற்கு அவனுக்கே புகழும் பாராட்டுதலும் உரியது. சிறப்பு தன்மையுள்ள பல பெயர்கள் அவனுக்கு இருக்கிறது. அப்பெயர்கள் பெயரளவில் இல்லாமல் முழுமையானதாகவும் இருக்கிறது. மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வே அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான்: வத்தகுல்லாஹ் அல்லதி அன்தும் பிஹி முஃமினூன். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் அல்லாஹுக்கே பயப்படுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, அல்லாஹுடைய அழகிய திருப்பெயர்களில் கௌரவமிக்க கண்ணியமான ஒரு பெயர் இருக்கிறது. அவனுடைய உயர்ந்த தன்மையை பறைசாற்றும் விதமாக அப்பெயர் இருக்கிறது. உள்ளங்கள் யாவற்றிற்கும் அப்பெயர் நெருக்கமாகவும் இருக்கிறது. இதயங்களால் நேசிக்கப்படும் பெயராக இருக்கிறது. வாஞ்சையோடு அவனிடம் பேசும்போது அந்த பெயரை சொல்லியே பெரும்பாலும் அவன் அழைக்கப்படுகிறான். நெருக்கடியான சமயங்களில் அந்த பெயரையே அடியார்கள் சார்ந்து இருக்கிறார்கள். அதுதான் அல்லாஹுடைய திருப்பெயராகிய அல் லத்தீஃப், மென்மையானவன் என்பதாகும். அதாவது அவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான், முழுமையான மதிநுட்பத்தை கொண்டிருக்கிறான், தனது நிர்வாகத்தை எளிமையாக நடத்துகிறான், தமது கிருபைகளை பரவலாக தருகிறான், எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறான், தனது படைப்புகளிடம் எப்போதும் மென்மையாக கருணையோடு நடந்து கொள்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னை பற்றி பின்வருமாறு விவரித்து கூறுகிறான்: லா துதுரிக்குல் அபுசார் வஹுவ யுதுரிக்குல் அபுசார் வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். பார்வைகள் அவனை அடைய முடியாது, அவனோ பார்வைகள் அனைத்தையும் அறிந்து கொள்கிறான். அவன் எவரின் பார்வைக்கும் அகப்படாத மிக நுட்பமானவன், மிக்க அறிந்தவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அவன் பரிசுத்தமானவன். இறைவனின் மென்மையான தன்மை எப்போதும் தம்மை சூழ்ந்து இருப்பதை இந்த படைப்புகளின் பார்வை உணராமல் சோர்ந்து இருக்கிறது. எனினும் மேன்மை மிக்க அவனுடைய மென்மையான தன்மை எப்போதும் அவர்களை சூழ்ந்துதான் இருக்கிறது. அவர்களை பற்றிய எந்த ஒரு தகவலும் அவனுடைய கவனத்திற்கு போகாத வகையில் எந்த திரையும் போடப்படவில்லை. தனது மென்மையான தன்மையின் மூலம் நடக்கும் ஒவ்வொன்றையும் மிக துல்லியமாக அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். மற்றவர்களின் கவனத்தை விட்டு அது மறைந்து இருந்தாலும் அல்லது ஒளித்து வைக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய கவனத்திற்கு கண்டிப்பாக வருகிறது. தனது மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அறிவுரையை இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹு இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர். மேலும் லுக்மான் தனது மகனை பார்த்து, என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் விதை அளவு இருந்தாலும் சரி, அது கரும்பாறைகளுக்குள்ளோ அல்லது வானத்திலோ பூமியின் ஆழத்திலோ மறைந்து இருந்த போதிலும் உங்களிடம் கணக்கு கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் அதையும் கொண்டு வந்து விடுகிறான்.
ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் வெகு நுட்பமான அறிவுடையவனும் அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்திருப்பவனுமாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். புறக்கண்களுக்கு புலப்படாத மிகச் சிறிய அணு அளவில் இருக்கும் ஒன்று பாலைவன மண்ணிலோ பாறைகளின் இடுக்கிலோ வெட்டவெளி வானத்திலோ இருந்தாலும் கண்டிப்பாக அது எங்கே இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அவன் துல்லியமாக அறிகிறான். அதை பற்றிய முழுமையான தகவல்களை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறான். மேலும் எந்த ஒன்றும் அவனது பார்வையை விட்டு மறைந்துவிட முடியாது. இது குறித்து எல்லாம் வல்ல அவன் கூறுகிறான், அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லதீஃபுல் ஹபீர். அனைவரையும் படைத்தவன் அவற்றில் உள்ளவற்றை அறிய மாட்டானா? அவனோ அருளுடையவனும் அனைத்தையும் வெகு நுட்பமாக அறிந்தவனும் ஆவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். பரிசுத்த நாயனாகி அவன் தனது அடியார்களின் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை மிகச் சரியாக தயார் செய்கிறான். எனினும் அவற்றை அந்த அடியார்களால் மேலோட்டமாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. அந்த அடியார்கள் கணக்கிடாத வகையில் திட்டமிடாத வடிவத்தில் அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை அவனே கொண்டு வந்து அவர்களிடம் சேர்க்கிறான். அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்ததால் அல்லது விரும்பியதால் அத்தகைய வாழ்வை அவர்களுக்கு அவன் தரவில்லை. மாறாக அவர்களின் நலவாழ்விற்கு இதுதான் சரியானது என்பதை அவன் நன்கு தெரிந்து வைத்திருந்ததால் அவனே அதனை கொண்டு வந்து சேர்க்கிறான். காரணம், இறைவனாகிய அவன் தனது அடியார்களிடம் மென்மையான தன்மையை கடைபிடிக்கிறான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு நல்லதையே செய்ய விரும்புகிறான். பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான், அல்லாஹு லதீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வஹுவல் கவிய்யுல் அஸீஸ். அல்லாஹ் தன் அடியார்களை அன்பாக கவனித்து வருகிறான். ஆகவே அவன் நாடியவர்களுக்கு வேண்டிய உணவளித்து வருகிறான். ஆகவே அவன் நாடியவர்களுக்கு வேண்டிய வசதிகளை தருகிறான். அவன்தான் மிக்க பலமுள்ளவனும் அனைவரையும் மிகைத்தவனுமாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஓர் அறிவு ஞானி இவ்வாறு கூறுகிறார், ஒன்றை நீ நன்றாக தெரிந்து கொள். உனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை அல்லாஹ் தடுத்து விடுகிறான் என்றால் அவன் உன் மீது கருணையையே பொழிகிறான். உனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை அல்லாஹ் தடுத்து விடுகிறான் என்றால் நன்றாக தெரிந்து கொள், அவன் உன் மீது கருணையையே பொழிகிறான். ஏனெனில் அவன் கஞ்சத்தனத்தின் காரணமாக உனக்கு கிடைக்க விடாமல் அவன் அதனை தடுக்கவில்லை. உண்மையான அக்கறையையும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதையும் உன் மீது மென்மையான தன்மையையும் கொண்டதாலேயே அவன் இவ்வாறு செய்கிறான் என்று அந்த ஞானி கூறுகிறார். எனவே அவனுடைய மகத்தான அறிவையும் ஆழமான நுண்ணோக்கு பார்வையையும் தொலைநோக்கு பார்வையையும் உணர்ந்து நீ மன அமைதி கொள்ள வேண்டும். அவனது நிர்வாகத்திறன் எப்போதும் மென்மையான போக்கையை கொண்டிருக்கிறது என்பதில் நீ மன உறுதி கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், உனது மென்மையான தன்மையை தொடர்ந்து எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பாயாக. உனது சிறப்புகளையும் கருணைகளையும் எங்களுக்கு தொடர்ந்து வாரி வழங்குவாயாக. அல்லாஹுடைய திருப்பெயர்களில் ஒன்றாகிய அல்-லத்தீஃப், மென்மையானவன் என்கிற பெயரை நன்கு ஆழமாக சிந்தித்து பார்ப்பவர்களே, அல்லாஹுவிடம் இருக்கும் அந்த மென்மையான தன்மையை நாமும் எப்படி பெறுவது? அவனது நுண்ணோக்கு பார்வையை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். மகத்தான அவனது கருணைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனுக்கு பயந்து நடப்பதோடு எப்போதும் அவனுக்கே கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஏனெனில் பரிசுத்த நாயனாகிய அவன்தான் பின்வருமாறு கூறுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. எவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை பெற வழியை ஏற்படுத்தி தருகிறான். எவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு பெற வழியை ஏற்படுத்தி தருகிறான். மேலும் அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் அளிக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மென்மையான தன்மையை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நாம் உணர வேண்டும் என்றால் அதற்கு நாம் மகத்தான முறையில் அல்-லத்தீஃப் என்கிற பெயருக்கேற்றவாறு நமது வாழ்வில் எப்போதும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எனவே நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் எளிமையான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் நம்மிடம் ஏதேனும் உதவி கேட்டால்
மற்றவர்கள் நம்மிடம் ஏதேனும் உதவி கேட்டால் நம்மால் முடிந்த உதவிகளை உடனுக்குடன் செய்து கொடுக்க வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் நஃபஸ அம் முஃமினின் குர்பத்தம் மின் குர்பித் துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குர்பி யௌமில் கியாமா. யார் ஒரு முஸ்லிமின் உலகியல் துன்பங்களிலிருந்து ஏதேனும் ஒரு துன்பத்தை அகற்றுகிறாரோ, யார் ஒரு முஸ்லிமுடைய உலகியல் துன்பங்களிலிருந்து ஏதேனும் ஓர் துன்பத்தை அகற்றுகிறாரோ, அவருடைய மறுமையின் துன்பங்களில் ஏதேனும் ஒரு துன்பத்தை அல்லாஹ் அகற்றி விடுகிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கருணை மிக்க நமது இறைவனின் மென்மையான அந்த கருணையை நாம் பெற வேண்டும் என்றால் பெரும் வேதனையில் துக்கப்படுபவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும். தெரியாமல் தவறிழைத்தவர்களுக்கு மாற்று வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நெருக்கடியில் தவிர்த்து கொண்டிருப்பவர்களை குத்தி காட்டி பேசக்கூடாது. நெருக்கடியில் தவித்துக் கொண்டிருப்பவர்களை குத்தி காட்டி பேசக்கூடாது. எனவே அல்லாஹ்வின் அனைத்து அடியார்களிடமும் நாம் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹிர் ரஹ்மா. அல்லாஹ் தன் அடியார்களில் இரக்கமுடையவருக்கே இரக்கம் காட்டுகிறான். அல்லாஹ் தன் அடியார்களில் இரக்கமுடையவருக்கே இரக்கம் காட்டுகிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யார் தூய்மையான நல்ல வார்த்தைகளை பேசுகிறாரோ கண்டிப்பாக அவர் யார் மனதையும் புண்படுத்த மாட்டார். இறைவனுடைய தீர்ப்பை யார் பொறுமையோடு சகித்துக் கொள்கிறாரோ கண்டிப்பாக அவர் எவ்வித அநியாயமான செயல்களிலும் ஈடுபட மாட்டார். ஏனெனில் எல்லாம் வல்ல அவன்தான் மென்மையாக நடக்க வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும் என்கிற குணாதிசயத்தை தனது அடியார்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அதனை அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் செயல்படுத்துமாறு அவன் கட்டளையிடுகிறான். அவன் பின்வருமாறு கூறுகிறான், வகூலு லின்னாசி ஹுஸ்னா. அனைத்து மனிதர்களிடமும் அழகாக பேசுங்கள், நல்ல பேச்சுக்களையே பேசுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மென்மையான தன்மை என்பது விலை மதிப்பற்றதாகும். மிக அதிகமாக வாரி வழங்குவதின் மூலம் அது அளவிடப்படுகிறது. உண்மையான நல்லுணர்வு பெற்றிருப்பதன் அடையாளமாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றத்தை தருகிறது. மிக அழகான நற்குணமாகவும் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நேரத்திலும் சூழ்நிலையிலும் மென்மையாகவும் மிருதுவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் மென்மையான தன்மை கொண்ட பரிசுத்த நாயனாகி அவன் இதையே விரும்புகிறான். இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி. ஆயிஷாவே நிதானமாக இரு, அல்லாஹ் நளினமானவன், அல்லாஹ் எளிமையானவன், எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும் நளினத்தையே கையாள வேண்டும் என்பதையே அவன் விரும்புகிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நிதானமாக இரு, அல்லாஹ் எளிமையானவன், நிதானமானவன், எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும் நளினத்தையே கையாள வேண்டும் என்பதையே அவன் விரும்புகிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நமது வீடுகளிலும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நமது வேலை செய்யும் அலுவலகத்திலும், நாம் வேலை செய்யும் அலுவலகத்திலும், பள்ளிவாசலிலும், கடை வீதிகளிலும் இத்தகைய ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். நமது நடத்தையின் மூலம் மென்மையாக நடப்பதின் உண்மையான மதிப்பை நமது சமூகத்தில் பரப்ப வேண்டும். நமது நடத்தையின் மூலம் மென்மையாக நடப்பதின் உண்மையான மதிப்பை நமது சமுதாயத்தில் பரப்ப வேண்டும். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி
மாண்புமிகு அஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம். லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.